வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் ரகசிய மாளிகை பகுதி 3. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 11. அந்த உருவம் நெருங்கி வந்துச்சு. அவுட் ஹவுஸ ரொம்பவே நெருங்கியும் வந்துருச்சு. யாரது அப்படின்னு கேட்டபடியே புஷ்பராஜ் அந்த உருவத்துக்கு மேல டார்ச் லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினாரு. அந்த உருவம் நான் ஒரு வழிபோக்கேன் அப்படின்னு நிற்காம நெருங்கி வந்து பதில் சொல்லுச்சு. வராந்தா விளக்கு வெளிச்சத்துல புஷ்பராஜ் அந்த மனுஷனை கவனிச்சாரு. 60 வயசுக்கு மேல இருக்கும். வெண்மையான ரோமங்கள் அடர்ந்த தாடி, தலையில சிவப்பு துணியால ஒரு உருமா கட்டி மார்புல ஒரு துண்டு போட்டிருந்தாரு. ஆமா, எங்கிருந்து வரீங்க? புஷ்பராஜ் கேட்டாரு. ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். இங்க வர்றதுக்குள்ள இவ்வளவு பொழுது ஆயிடுச்சு. பக்கத்துல இங்க மட்டும்தான் வெளிச்சம் தெரிஞ்சது, அதனாலதான் வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை மட்டும் இப்படி ஓரமா படுத்துக்கலாமா? வந்த அந்த வழிபோக்கன்னு கேட்டாரு. முதல்ல உட்காருங்க, புஷ்பராஜ் சொன்னாரு. மார்பில் போட்டிருந்த துண்டை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு வந்து அந்த நபர் உட்கார்ந்தாரு. ஆமா, இந்த நேரத்துல இந்த பக்கம் எதுக்காக வந்தீங்க? அந்த மலைக்கு மறுபுறம் தான் என்னோட வீடு இருக்கு. டவுனுக்கு போயிட்டு திரும்ப வர வழி. காட்டுக்குள்ள போய் தேன் எடுத்து பட்டணத்துல விற்கிறது தான் என்னுடைய வேலை. இந்த இடத்துல தேன் நிறைய கிடைக்குதா என்ன? கதிர் கேட்டாரு. மலைக்கு மறுபுறம் இருக்கக்கூடிய பாறை பகுதிகளில் நிறையவே தேன் கூடுகள் இருக்கு. கிழக்கு புறமா நீண்டு இருக்க பாறைகள்ல நிறைய கூடுங்க இருக்கு. செங்குத்தான அந்த பாறைகள்ல இருந்து தேன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமும் கூட. அம்பை எய்துதான் தேன் கூட்டை நாங்க விழ வைப்போம். வருமானம் பரவாயில்லையா? புஷ்பராஜ் கேட்டாரு. சொல்லிக்கிற மாதிரி பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? கதிர் கேட்டாரு. இல்லைங்க, எதுவும் சாப்பிடல. இங்க இருக்கக்கூடிய டீ கடையில சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா கடை மூடி இருக்கு. வயதான அந்த மனிதருக்கு மலைச்சரிவு பகுதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு புஷ்பராஜ் நினைச்சாரு. அதனால சில கேள்விகளையும் கேட்க தயாரானாரு. நீங்க இந்த பகுதியில எத்தனை வருஷமா தங்கி இருக்கீங்க? அந்த பெரியவர்கிட்ட புஷ்பராஜ் கேட்கவும், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இங்க தாங்க இருக்கேன். என் அப்பாவுக்கும் இதே தான் தொழிலே. அப்படின்னா உங்களுக்கு இந்த தாழ்வரையை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஓரளவு தெரியும்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியணுமோ நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த பகுதியில சால்வின் துரைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? குறிப்பா நீங்க அவரை பத்தி கேட்கறத பார்த்தா ஏதாவது காரணம் இருக்குங்களா? அந்த பெரியவர் மறுகேள்வியை கேட்டாரு. காரணம்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் இங்கே வந்ததுல இருந்து அந்த பங்களாவில் ஆள் நடமாட்டமே இல்லை, அதான் கேட்டேன். ஓ, அந்த பங்களாங்களா? சரியா போச்சு போங்க. அது ஒன்றும் மனுஷங்க தங்குற பங்களா இல்லைங்க, ஆவிகள் குடியிருக்க கட்டடம். அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க சொல்றீங்களே அந்த துரை, அவர் இங்க குடியிருந்த காலத்துல கூட அந்த பக்கம் யாரும் அதிகமாக போனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த துரை இங்க தங்கியிருந்த காலத்துல இந்த பகுதியில யாருமே குடியேறவே இல்லை. கிழக்குப்புற மலையிலிருந்து ஒரு குதிரை வண்டியில அங்க வந்தாரு. தங்கம் எடுக்கிறது அவருடைய நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. முதல்ல அவர் இந்த பங்களாவை கட்டினாரு. அப்புறம் சுத்தி இருக்க இடங்கள்ல பள்ளங்களை தோண்ட ஆரம்பிச்சாரு. பூமி கடியில இருந்து எதையெல்லாமோ எடுத்து குதிரை வண்டியில போட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போவாராம். ரொம்ப மோசமான மனுஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண் பெண் வித்தியாசமே இல்லாம நிறைய பேரை சுட்டு கொண்டதாகவும் பேசிக்கிறாங்க. அந்த பெரியவர் ஒரு விதமான பயத்தோடையே எல்லாத்தையும் சொன்னாரு. ஆமா, அவர் எப்படி இறந்தாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புஷ்பராஜ் கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியலீங்க. ஆனா அவருடைய பிணம் இந்த பங்களாக்குள்ள கிடக்கிறத வேலைக்காரங்க தான் முதல்ல பார்த்தாங்களாம். அப்படியா? அவரை எங்க புதைச்சாங்களா? அந்த பங்களா ஒட்டி இருக்குல்ல தோட்டம், அங்க புதைச்சிருக்கிறதா சில பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கு அத்தாட்சியா அந்த பகுதியில ஒரு கல்லறையும் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அந்த பங்களாக்குள்ளேயே தான் புதைச்சிட்டுதா இன்னும் சில பேர் பேசிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடந்த பிறகும் கூட அவர் இந்த பகுதியில உலாவறத சில பேர் பார்த்துருக்காங்களாம். என்னங்க சொல்றீங்க? இது எப்படி சாத்தியம்? கதிர் கேட்டாரு. அதனால தாங்க அது ஆவிங்க இருக்கக்கூடிய பங்களான்னு நான் சொன்னேன். பெரியவர் சொன்னதை புஷ்பராஜும் கதிரும் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேள்விப்பட்ட செய்திகளை மட்டுமே பெரியவர் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வெளியில குளிர் அதிகரிக்க ஆரம்பிச்சது. பனி ஒரு புகைமூட்டம் போல மலை அடிவாரத்துல படர்ந்து வர்றத அவங்களால நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. சார், நான் நெருப்பு போட்டிருக்கேன், உள்ள வந்து உட்காருங்க. ராகவன் சொல்லவும், ஐயா வாங்க நாம போய் உள்ள உட்காரலாம், கதிர் பெரியவர்கிட்ட சொன்னாரு. வட்டமான ஒரு செப்பு தட்டுல ராகவன் கனல் கட்டைகளை பரப்பி வச்சிருந்தான். அந்த அறையே குளிருக்கு இதமாவும் கனகனப்பாவும் இருந்துச்சு. ராகவன் பண்ணி வச்சிருந்த ஏற்பாட
புஷ்பராஜ் கவனிச்சதும் அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு, சார் இதுதான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொன்னான். முந்தைய நாள் ராத்திரியில குளிர விரட்ட இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கதிர் மனசுல தோணவும் செஞ்சுது. பெரியவர் நெருப்பு கணப்புக்கு கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. அவரு தன்னுடைய சட்டப்பையில இருந்து எதையோ எடுத்து வாயில போட்டு மென்னாரு. அதை கவனிச்ச புஷ்பராஜ், என்னத்தை மில்றீங்க? புஷ்பராஜ் கேட்டாரு. வெறும் புகையில தான் அப்படின்னு சொல்லியபடியே இன்னும் கொஞ்சம் தூளை எடுத்து வாயில போட்டபடி சொன்னாரு அந்த பெரியவரு. கொஞ்சம் தள்ளி இருந்த ராகவன் அந்த பெரியவரையே ஊன்றி கவனிச்சுக்கிட்டு இருந்தான். சால்வின் துறையை பத்தி பேசுறதுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க, அப்படிப்பட்டவர் அவரு. பெரியவர் சொன்னாரு, இறந்து போன பிறகும் கூட துரையை பார்த்ததா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க? கதிர் கேட்டாரு. அதெல்லாம் இங்க இருக்கிற பெருசுங்க சொல்ற கதை. ராத்திரி நேரத்துல அந்த பங்களாவில வெளிச்சம் தெரியுதுன்னு, ஆளுங்க நடமாடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு? பெரியவர் தீக்கங்களை பார்த்தபடி பேசினாரு. இப்போ அந்த பங்களா யாருக்கு இங்க சொந்தமா இருக்கு? யாரோ ஒருத்தர் அவருக்கு வாரிசா இருக்காரு. ஆள் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த பகுதியோட எனக்கு அதிக தொடர்பும் கிடையாதுங்களா. நான் தான் ஏற்கனவே இந்த தொழிலை பத்தி உங்ககிட்ட சொன்னனே. சொல்லிபடியே ஒரு பீடியை எடுத்து அந்த கனல்ல பத்த வச்சுக்கவும் செஞ்சாரு அந்த பெரியவர். இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மணி 10க்கு மேல் ஆகியிருந்தது. சரி, எல்லாரும் தூங்க போலாமா? புஷ்பராஜ் கேட்டாரு. பெரியவர் மார்புல போட்டிருந்த துண்டை எடுத்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு கனவு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டாரு. புஷ்பராஜும் கதிரும் உட்புற அறையில போய் படுத்துக்கவும் செஞ்சாங்க. கதிர் மீண்டும் சால்வின் துறையோட டைரியை திறந்தாரு. அந்த டைரியோட உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு போச்சோ? புஷ்பராஜ் கேட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த டைரியில அவர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாம் நம்ப முடியாத, அறிவுக்கு பொருந்தாத விஷயமா இருக்கு. இருந்தாலும் அவரு வித்தியாசமா சிந்திக்கிற ஒரு மனுஷரா இருந்திருக்காரு. கதிர் கொஞ்சம் பெருமையா சொல்லவும், அப்படியா சொல்றீங்க அப்படின்னு புஷ்பராஜ் கேட்டாரு. அவர் ஒரு புதுவித கொள்கையை உருவாக்க முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சியோட தீவிரம் தான் என்ன இதுல ஆர்வம் காட்ட வைக்குது. புஷ்பராஜ் சிகரெட் ஒன்னை எடுத்து பத்த வச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளிப்புறத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து பார்க்கும் போது சால்வின் துறையோட பங்களா கொஞ்சம் தெளிவில்லாம தான் தெரிஞ்சது. அந்த பகுதியில உயரமான மரங்கள் நிறையவே வளர்ந்திருந்தது. சைப்ரஸ் மரங்கள் விண்ண முட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தது. இருளால கட்டப்பட்ட ஒரு கூடாரம் போல இருந்தது அந்த பகுதி. ஆனா அதை ஒட்டி இருந்த மற்ற பகுதிகள் எல்லாமே மொட்டை குன்றுகளாக தான் கண்களுக்கு தெரிஞ்சது. அங்கங்க வளர்ந்திருந்த மரங்கள் பெரும்பாலும் இலைகள் எல்லாமே உதிர்ந்து போயிருந்தது. தீவிரமான யோசனை இருக்கீங்க போல இருக்கு. டைரியில இருந்து பார்வை விளக்கிய கதிர் புஷ்பராஜை பார்த்து கேட்டாரு. கதிர் அந்த வார்த்தைகளை கேட்டதும், இந்த பங்களா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதனால மனுஷங்க இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க? யாரும் வீணா எதையும் சொல்ல மாட்டாங்க. அடிப்படையா அதுக்கு ஏதாவது ஒரு காரணமும் இருக்கணும். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சாதாரணமானது இல்ல. குறிப்பா சொல்லணும்னா, அங்கிருந்த அந்த எலி. நான் அந்த பெண்ணுக்கு நேரா துப்பாக்கியை நீட்டினதும் என் கையிலேயே வந்து விழுந்துருச்சு. துப்பாக்கியை கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டா. சரியான நேரத்துல எப்படி அந்த எலி அப்படியெல்லாம் செயல்பட முடிஞ்சதுன்றதுதான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆச்சரியமான கேள்வி. பயங்கரமான எலிதான் அது. அதே மாதிரி சால்வின் துறையோட போட்டோ மேல எலி தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, சில எலிகள்லாம் சேர்ந்து 2 முழு புத்தகங்களை கடிச்சு மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொன்னா யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா தனியா ஏதோ ஒரு சக்தி இப்படி எல்லாம் செயல்படுறதா எனக்கும் தோணுது. கதிர் சொன்னாரு. திரும்ப ஒரு தடவை அந்த இடத்துக்கு போய் பார்த்தா என்னன்னு என் மனசுக்கு படுது. புஷ்பராஜ் சொல்லவும், நீங்க பேசுறத பார்த்தா கிளம்புறத தீர்மானிச்சிட்டீங்க போல இருக்கே. உண்மையும் அதுதான். புஷ்பராஜ் அந்த பங்களா இருந்த திசையை பார்த்தபடி பேசினாரு. போகணும்னு நினைச்சா புறப்படுங்க. தனியா போறதுதான் நல்லது. பழைய அனுபவங்களை மறுபடியும் ரசிக்கணும்னா தனியா போறதுதான் சரி. கதிர் சொன்னாரு. நானும் இதை தான் நினைச்சேன். ஸ்டாண்ட்ல இருந்து கம்பளி கோட்டை எடுத்து அணிஞ்சுக்கிட்ட புஷ்பராஜ் இப்படி ஒரு பதில சொல்லிட்டு ரிவால்வரை எடுத்து குண்டுகள் இருக்கான்னு சரி பார்த்துக்கிட்டு அதை பாக்கெட்லயும் வச்சுக்கிட்டாரு. கூடவே டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டாரு. தவிர்க்க முடியாத தேவை ஏற்பட்டா மட்டும் டார்ச் லைட்டை பயன்படுத்தணும்னு தனக்குள்ள தீர்மானமும் பண்ணிக்கிட்டாரு. லைட்டை பயன்படுத்தாமலேயே பங்களாவை அடையிறது நல்லதுன்னு அவர் நினைச்சாரு. பங்களாவுக்கு போகக்கூடிய பாதையில நடக்க தொடங்கினாரு புஷ்பராஜ். அந்த பாதை நேரா பங்களாவுக்கு தான் போகுது. பங்களா காம்பவுண்டுக்கு வெளியே வந்து நின்னாரு. பங்களா அமைதியா இருந்துச்சு. சுற்றுப்புறமும் அப்படியே தான் இருந்தது. புஷ்பராஜ் அந்த மாளிகையை பார்த்தபடி ஒரு சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. திடீர்னு பங்களாக்குள்ள இருந்து பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் புஷ்பராஜ் திடுக்கிட்டு போனாரு.
அத்தியாயம் 12. எதிர்பாராத அந்த சம்பவம் அவருக்குள்ள ஒரு வியப்பை ஏற்படுத்துச்சு. ஆழ்ந்த அமைதிக்கு நடுவுல அவர் அந்த சத்தத்தை கேட்டாரு. அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த பகுதி அந்த சத்தத்தால ரெண்டா பிளந்தது மாதிரி இருந்தது. பங்களாக்குள்ள கேட்ட அந்த அலறல் சத்தம் யாருடையது? அது கனமான ஒரு குரலுடைய அலறல் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அலறல் சத்தத்தினுடைய ஒளி அலைகள் சைப்ரஸ் மரங்களுடைய இலைகளை சலனப்படவே வச்சுது. எதுக்காக, யார் அப்படி ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினான்னு தெரிஞ்சுக்க புஷ்பராஜ் விரும்பினாரு. அதே நேரம் அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சா தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்ற சந்தேகமும் அவர் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தது. ஆனா இவ்வளவு தூரம் வந்த பிறகு அந்த மாளிகைக்குள்ள நுழையாம பின்வாங்கிறது சரியில்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணாரு. அதனால வெராந்தாவுக்கு வந்து சேர்ந்தாரு. வாசல் கதவு வெறுமனே சாத்தப்பட்டிருந்தது. நேற்று இருந்தது போலதான் இப்பவும் அது இருந்துச்சு. புஷ்பராஜ் மெதுவா ஹாலுக்குள்ள நுழைஞ்சாரு. வரவேற்பு ஹால்ல யாருமே இல்லை. அவர் கையில் இருந்த டார்ச் அந்த ஹாலுடைய ஒவ்வொரு அங்குலத்திலையும் விடாம ஒளிய பாய்ச்ச ஆரம்பிச்சது. அங்க எந்த விதமான ஜீவராசி இருக்கிறதா தெரியல. பார்வையை உயர்த்தி சால்வின் துரையோட புகைப்படத்தை பார்த்தாரு. புகைப்படத்தை பார்த்த அந்த நொடி அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டாரு. இரத்த குழாய்களில் பாஞ்சிட்டு இருந்த ஒட்டுமொத்த ரத்தமும் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்று போச்சு. தான் பார்க்கறது உண்மையா இல்லை கனவு தான் கண்டுகிட்டு இருக்கோமா? அவரால் அதை நம்பவே முடியல. ஏன்னா சால்வின் துரை இருந்த அந்த புகைப்படம் இப்போ அவருடைய படமே இல்லாம வெறுமனே காட்சி கொடுத்துட்டு இருந்தது. கையை கிள்ளி பார்த்துக்கிட்டாரு. வலிச்சது. அப்படின்னா இது நிச்சயம் கனவில்லை. சால்வின் துரையோட போட்டோ எப்படி அந்த புகைப்படத்தை விட்டு காணாம போயிருக்கோம்? முத நாள் இரவு அந்த புகைப்படம் தன்னை உற்று பார்த்தது புஷ்பராஜுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு மேலதானே அந்த எலியையும் பார்த்தோம். அடுத்து இருந்த அறைக்குள்ள நுழைய தயங்கினாரு. இவ்வளவு தொலைவு வந்துட்டு முழுமையடையாத சந்தேகத்தோட திரும்ப போறது சரியில்லை. அதனால டார்ச் லைட்டை எரிய விடாம அந்த அறைக்குள்ள நுழைஞ்சாரு. வரவேற்பு ஹாலுக்கு நேர் பின்புற அறை அது. அந்த அறையில சீலிங் பகுதியில பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடி வழியா அறைக்குள்ள மங்கலான வெளிச்சம் வந்துகிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்துல சுவரை ஒட்டி போடப்பட்டிருந்த நாற்காலியில யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. நிழல் போன்ற உருவம் அது. புஷ்பராஜ் கோட் பாக்கெட்ல இருந்து மறுபடியும் டார்ச் லைட்டை வெளியெடுத்தாரு. சுவிட்ச் பட்டனை அழுத்தினாரு. வட்டமான ஒளி எதிர் சுவர்ல பாஞ்சது. முன்புறம் இருந்த நாற்காலியில சால்வின் துரை உட்கார்ந்துட்டு இருந்தாரு. தன்னுடைய 2 கைகளையும் நாற்காலியோடைய 2 கைப்பிடிகள்ல பதிச்சிருந்தாரு. அந்த கண்கள் புஷ்பராஜ வெறிச்சு பார்த்தபடி இருந்துச்சு. நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்த அந்த உருவம் புஷ்பராஜ பார்த்து ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டுச்சு. புஷ்பராஜ் பதில் சொல்லவே இல்லை. மிரட்டக்கூடிய துணியில கேட்டது காதல வேளை. சால்வின் துரை மறுபடியும் கேட்டாரு. இந்த பகுதியை நான் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். புஷ்பராஜ் பதட்டமே இல்லாம பதில் சொன்னாரு. நான் அப்படி நினைக்கல, என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்க. சால்வின் துரை கேட்டாரு. நான் என்னத்தை ஆராய்ச்சி பண்றேன்? புஷ்பராஜ் கொஞ்சம் எகத்தாளமா தான் பதில் சொன்னாரு. உண்மையில நான் யாரு, என்னோட சக்திகள் என்னென்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா உன்னுடைய நோக்கம். உன்னோட முயற்சியில நீ தோல்வி அடைய போறது மட்டும் இல்ல, நீ இங்கிருந்து உயிரோட திரும்பி போக போறதும் இல்ல. துரையோட குரல்ல மிரட்டல் துணி நல்லாவே தெரிஞ்சது. புஷ்பராஜ் மௌனமா இருந்தாரு. டார்ச் லைட்டை அணைச்சிட்டு துரையோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நிழல் உருவம் இருந்த நிலையிலிருந்து அசையவே இல்லை. நான் உன்னை மிரட்டுறதுக்காக இது எல்லாத்தையும் சொல்லல. உண்மையிலேயே நீ நல்லவன் தான். அதனாலதான் நான் உன்னை எச்சரிக்கிறேன். துரையோட குரல் உயர்ந்து ஒழிச்சது. அப்படியெல்லாம் நீங்க பெரிய சக்தி உள்ளவரா என்ன? எனக்கு அப்படி தோணல. என்கிட்ட சக்தி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல 100% 1 கூட உன்னால புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. டெலிபதி மூலமா உன் மனசை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள என்னால கொண்டு வர முடியும். அதன் மூலமா நீ என்னெல்லாம் நினைக்கிற அப்படின்றத என்னால துல்லியமா சொல்லவும் முடியும். நான் வாய் வார்த்தையா பேசுறது ஒருவேளை உன்னால நம்ப முடியாமலும் போகலாம். மனுஷங்களை மட்டுமல்ல, எந்த உயிரையும் விருப்பப்படி செயல்பட வைக்க என்னால முடியும். நான் நூற்றாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மரணம் அது எதனாலங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாத ஒரு ரகசியம். என் டைரியில இருந்த காகிதத்தை நீ வாசிச்சல்ல, அதுல இருந்தே நீ ஓரளவுக்கு என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. துரை மாறாத குரல்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. புஷ்பராஜோடைய துப்பறி வாழ்க்கை அனுபவத்துல இப்படி ஒரு அனுபவம் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்டதே இல்லை. விஞ்ஞான ரீதியா எத்தனையோ சம்பவங்களை அவர் பார்த்திருக்காரு.
பல மர்ம முடிச்சுகளையும் அவிழ்த்திருக்காரு. அப்படிப்பட்ட சம்பவங்களை ரொம்ப எச்சரிக்கையோட அணுகவும் செஞ்சிருக்காரு. கடலுடைய ஆழத்துல பயணம் செஞ்சிருக்காரு. அதே போல மனிதர்கள் எட்டி பார்க்காத நிலப்பகுதிகளுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஆனா விஞ்ஞானத்துக்கு மாறான இப்படிப்பட்ட சம்பவத்தை இப்பதான் முதல் முறையா பாக்குறாரு. இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்ப முடியாத விஷயங்கள். அது மட்டும் இல்ல, பகுத்தறிவு உள்ள யாருமே கேலி செய்யக்கூடிய சம்பவங்களும் கூட. இதோ தனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உருவம் சுமார் 1.5 நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்து போனது அப்படின்றது உலக கணக்கு. இப்போவும் அது தன் கூட பேசிட்டு இருக்குது. அதுவும் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய பாதையை விட்டு விலகு, இல்லனா உனக்கு ஆபத்து ஏற்படும்னு மிரட்டாம மிரட்டிக்கிட்டு இருக்கு. உதாரணங்களையும் காரிய காரணங்களையும் ஆதாரம் காட்டி விளக்கிக்கிட்டு இருக்கு. சால்வின் துரை மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. என்ன எதுவுமே பேசாம நிக்கிற? நான் சொல்றது உனக்கு புரியலையா என்ன? நீ உடனே இங்கிருந்து கிளம்புறதான் உனக்கு நல்லது. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னை இங்க வர வச்சதே நான் தான். உன் மனசுக்கு கட்டளைகளை கொடுத்திருந்தேன். அதனாலதான் இப்போ நீ என்ன பார்க்க வந்திருக்க. உன்னால என் கட்டளைகள் இருந்து விலகவோ தப்பிக்கவோ முடியாது. நான் நினைச்சா இப்போ கூட உன்னை விரட்டி அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உன் மனசுக்குள்ள புகுந்து அதிசயத்தக்க வகையில சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆனா அப்படி எதையும் நான் செய்ய போறதில்ல. அந்த அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை. நான் அப்படி செஞ்சேன்னா நான் யாருன்றத நீ ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவ. அதனால உன்னை நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்கிருந்து புறப்பட்டு போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா ஆபத்துக்கு ஆளாவ, இது நிச்சயம். சால்வின் துரை நேரடியாவும் மறைமுகமாகவும் பலமா எச்சரிக்க ஆரம்பிச்சாரு. சால்வின் துரை சொன்னதுக்கு புஷ்பராஜுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதே நேரம் அந்த பயமுறுத்தலுக்கு பயந்து பணியவும் அவர் தயாரா இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடி இருந்தார் அவரு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உன் காதல விழுந்துச்சா இல்லையா? கேட்டுச்சு அப்படின்னு புஷ்பராஜ் கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு பதில் சொன்னாரு. அப்படின்னா இல்ல, எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் விடை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்னபடி நடக்க நான் தயாரா இருக்கேன். புஷ்பராஜ் பதில் சொன்னாரு. என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? இந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய மூட நம்பிக்கைகளை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மூட நம்பிக்கைகளா? இல்ல, இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைகள். எல்லாமே சரியானதுதான். சரியானதுன்னா சொல்றீங்க? ஆமா, இந்த ஊர்க்காரங்க ஏதாவது சொல்லி இருந்தாங்கன்னா அது எல்லாமே உண்மைதான். புஷ்பராஜ் மேற்கொண்டு பேசாம மௌனமா இருந்தாரு. என்ன, நான் சொன்னது இன்னும் புரியலையா உனக்கு? அவங்க கிட்ட இருந்து நீ எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ அதெல்லாம் சரியான உண்மைகள் தான். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா உண்மைக்கு மாறான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால சொல்லவும் முடியாது. துரை பதில் சொன்னாரு. நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நான் இங்க ஒரு பெண்ணை பார்த்தனே, அவளை துப்பாக்கியால கூட சுட முயற்சி பண்ணேன். சரியா ஒரு எலி என் கை மேல விழுந்து என்னை தடுத்துச்சு. அந்த எலிக்கு எங்க இருந்து அவ்வளவு சக்தியும் சமயோஜித புத்தியும் கிடைச்சது? நல்ல கேள்விதான். அந்த எலிக்கு சக்தி கொடுத்ததே நான் தான். சந்தேகம் இருந்தா இங்க பாரு, அந்த எலி இங்கதான் இருக்கு. துரை காட்டின திசையில புஷ்பராஜ் டார்ச் லைட்டை எரிய விட்டு பார்த்தாரு. அங்க பருமனான அந்த எலி மேஜை மேல அசைவற்று விரைச்சு போய் கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது அது உயிரற்றுதான் கிடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டாரு புஷ்பராஜ். அத்தியாயம் 13. அந்த எலி உயிரற்று கிடந்துச்சு. புஷ்பராஜ் அதை விரிச்சு பார்க்க ஆரம்பிச்சதும், என்ன பாக்குறீங்க? அந்த எலிக்கு உயிர் கிடையாது. நீங்க விரும்பினா அதை மறுபடியும் உயிரோட பார்க்கவும் முடியும். அப்படி அது உயிரோட வந்துச்சுன்னா முன்ன இருந்த சந்தர்ப்பத்தை விட ரொம்ப வலுவுள்ளதா இருக்கும். அசாதாரணமான சக்திகள் அதுக்கு இருக்கும். சரியா சொல்லணும்னா ஒரு காட்டெருமையோட வலு அதுகிட்ட இருக்கும். அதுகிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. சால்வின் துரை அதுக்கான விளக்கத்தை சொல்லி முடிச்சாரு. இதை கேட்டதும் புஷ்பராஜ், எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு, கேட்கலாங்களா? என்ன? அங்கிருந்த புகைப்படத்துல உங்களுடைய உருவம் எப்படி காணாம போச்சு? எந்த புகைப்படம்? வரவேற்பு ஹால்ல மாட்டப்பட்டிருந்ததே அந்த பெரிய புகைப்படம். அந்த படத்துக்கு என்ன மாற்றம் வந்ததா நீங்க சொல்றீங்க? உங்க உருவம் அந்த புகைப்படத்தை விட்டு மறைஞ்சு போயிருந்ததே, அதை குறிப்பிட்டு சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம். இந்த பங்களாக்குள்ள நுழையக்கூடிய யாருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுறது உண்டு. இப்ப போய் பார்த்துட்டு வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சால்வின் துரை சொன்னாரு. அந்த உருவம் சொல்றது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க புஷ்பராஜ் விரும்பினாரு. அதனால அங்கிருந்து விரைவா வெளியேறி வரவேற்பு ஹாலுக்கு வந்தாரு. டார்ச் லைட் அடிச்சு பார்த்தப்போ ஆச்சரியப்பட்டு போனாரு. பழையபடி அந்த புகைப்படம் எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? குழம்பி போனாரு புஷ்பராஜ். புஷ்பராஜ் தனக்குத்தானே இந்த கேள்வியை கேட்டுக்கவும் செஞ்சாரு. உண்மைதான், சால்வின் துரை சொல்றது போல இதுல ஆச்சரியகரமான சம்பவங்கள்
பலவும் இருக்குது போல. சால்வின் துரை என்ன சொல்றாரோ அதன்படியே ஒவ்வொன்றா நடக்கவும் செய்யுது. இந்த ஊர்க்காரங்க நம்புற மாதிரி சால்வின் துரை அதிசயமான சக்தி நிறைஞ்ச ஒரு பேர் வழிதான். தன்னுடைய கண்ணு முன்னாடி உயிரற்று கிடக்கக்கூடிய எலிய நான் விரும்பினா மறுபடியும் உயிரோட பார்க்கலான்னு வேற சொல்றாரே. புஷ்பராஜ் மறுபடியும் சால்வின் துரை உட்காந்து இருந்த அந்த அறைக்கு வந்தாரு. ஆனா இப்ப அந்த நாற்காலி வெறுமையா இருந்துச்சு. அதுக்கு பதில் அந்த எலி உயிர் பெற்றிருந்தது. சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் உயிரற்று அசைவற்று கிடந்த அந்த எலி இப்போ உயிரோடு இருந்துச்சு. புஷ்பராஜ் டார்ச்லைட் வெளிச்சத்தை மேஜை மேல பாய்ச்சவும் எலி அங்கிருந்து மாயமா மறைஞ்சும் போச்சு. நடக்கிறதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைய வரவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யுது. மணி அப்ப சரியா 12:20. பங்களாவுக்கு வெளியில எந்த விதமான சத்தமும் கேட்கல. மரங்களுடைய தளிர் இலைகள் கூட அசைவற்று நின்று போயிருந்தது. அந்த அறைக்குள்ள வந்த புஷ்பராஜ் இங்க யாரும் இல்ல அப்படின்னு சத்தமா கேட்டு பார்த்தாரு. ஆனா பதிலே இல்ல. பிறகு புஷ்பராஜ் அங்கிருந்து வெளியேறினாரு. மறுபடியும் வரவேற்பு ஹாலுக்கு வந்து சேர்ந்தாரு. மேற்கொண்டும் வியப்புக்குரிய சம்பவம் ஏதாவது நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டார்ச் லைட்டை எல்லா பக்கமும் அடிச்சும் பார்த்தாரு. சால்வின் துரையோட புகைப்படம் அப்பவும் அப்படியே பழையபடிதான் இருந்துச்சு. பங்களாவில இருந்து வெளியேற வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சவரு வெளி வராந்தாவுக்கு வந்த பிறகு கதவை பழையபடி மூடினாரு. முற்ற பகுதிக்கு வந்தவரு மறுபடியும் ஒரு தடவை டார்ச் லைட் அடிச்சு பங்களாவை முழுமையா பார்த்தாரு. அவருடைய கண்களுக்கு எதுவும் தட்டுப்படவே இல்லை. எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அன்றைய சம்பவங்களை நினைச்சு பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு விசாரணை நடத்தப்படுறது அவசியம்னு அவர் நினைச்சாரு. தன்னுடைய அவுட் ஹவுஸை நோக்கி வேகமா நடந்தாரு. புஷ்பராஜ் அங்க வந்து சேர்ற வரைக்கும் கதிர் உறங்காம காத்துக்கிட்டு இருந்தாரு. புஷ்பராஜை பார்த்ததும் என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டாரு. புஷ்பராஜ் அன்னைக்கு நடந்த அனுபவங்களை அப்படி விவரிச்சாரு. இது எல்லாத்தையும் கேட்ட கதிர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாரு. ஆமா, எல்லாமே உண்மைதான். எனக்கு என்னவோ இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு நாடகம் மாதிரி எனக்கு தோணுது. புஷ்பராஜ் சொல்லவும் யோசிச்ச கதிர் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க கதிர் கேட்டாரு. முதல்ல இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அது சாத்தியம் தான் எனக்கு தோணுது. பேசியபடியே 2 பேரும் படுக்கையில வந்து படுக்கவும் செஞ்சாங்க. மறுநாள் காலையில ராகவன் காஃபியோட வந்து எழுப்பின போதுதான் 2 பேரும் எழுந்திருச்சு உட்கார்ந்தாங்க. சார், பால்காரர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னவா? பங்களாவோட சொந்தக்காரரா யாரோ ஒருத்தர் இன்னைக்கு வராராம். யாரு வர்றது ஆச்சரியமா கேட்டாரு கதிர். சால்வின் துரை கிட்ட இருந்து இந்த பங்களாவை விலைக்கு வாங்கினவரு அவர் தானா? அதாவது உண்மையா வாங்கினவரோட பேரன் அமெரிக்காவில இருந்து இப்ப வராராம். ஆமா, எதுக்காக வராராம் புஷ்பராஜ் கேட்டாரு. தெரியலீங்க, நல்லதுதான், அவர்கிட்டையும் பேசி பாத்துடலாம். ஆமா, எப்போ வர்றாரு கதிர் கேட்கவும் இன்னைக்குதான்னு சொன்னாங்க. அவருக்கு எப்படி தகவல் தெரிஞ்சுதான்? அதை பத்தி நான் விசாரிக்கலீங்க ராகவன் பதில் சொன்னான். இதுவும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான். அப்படி உண்மையான அந்த வாரிசு வந்தா நிச்சயமா ஏதாவது புது சம்பவம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு புஷ்பராஜ் சொன்னாரு. மதிய சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு அந்த புது வாரிசை எதிர்பார்த்து புஷ்பராஜும் கதிரும் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. 2 மணி அளவுல கூட்டமா ஒரு 4-5 பேர் நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சது. அதுல 2 பேரோட தலையில என்னென்னவோ சுமைகள்லாம் இருந்துச்சு. அவங்களோட நாகரிகமா உடை அணிஞ்ச ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான். அவங்க நடந்து வரும்போதே அங்கங்க சில வீட்டுக்காரங்கெல்லாம் புதுசா வரவங்கள வேடிக்கை பார்த்தபடி இருந்தாங்க. சில பேர் பரஸ்பரம் தங்களுக்குள்ள ரகசியம் போல எதையோ பேசி பரிமாறிக்கவும் செஞ்சாங்க. வந்தவங்க சால்வின் துரையோட பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. புஷ்பராஜ் கதிர்கிட்ட நாமளும் போய் அந்த இளைஞன் கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த கூட்டம் சால்வின் துரையோட பங்களாவுடைய காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சது. அதை கவனிச்ச புஷ்பராஜ் அட கடவுளே, அது ஆபத்தான இடம் ஆச்சே, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்படவும் செஞ்சாரு. இதை கேட்ட ராகவன் ஐயா நீங்க சொல்றதும் சரிதாங்க அப்படின்னு ஆமோதிச்சான். 5 மணி அளவுல புஷ்பராஜ் அந்த பங்களாவை நோக்கி நடந்தாரு. அவர் அங்க வந்து சேர்ந்தப்போ வரவேற்பு ஹால்ல டேப் ரெக்கார்டர் ஒன்னு பாடிக்கிட்டு இருந்தது. வெராந்தாவுக்கு வந்தாரு புஷ்பராஜ். உட்புறமா எட்டி பார்த்தாரு. ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்த இளைஞன் ஒருத்தன் புஷ்பராஜ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு தலையை உயர்த்தி பார்த்தான். புஷ்பராஜை பார்த்து வாங்க அப்படின்னு வரவேற்கவும் செஞ்சான். புஷ்பராஜ் ஹாலுக்குள்ள நுழைஞ்சாரு. சால்வின் துரையோட புகைப்படம் அதே இடத்துல மாற்றமே இல்லாம அப்படியேதான் இருந்துச்சு. வந்தவரை வரவேற்றாம உட்காருங்க, மன்னிக்கணும்
நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா. புஷ்பராஜ் முதல்ல உட்கார்ந்தாரு. அந்த இளைஞனுக்கு வெறும் 25 வயது தான் இருக்கும். உற்சாகமும் சுறுசுறுப்பு நிறைஞ்சவனா தெரிஞ்சான். கலையான முகம், கையில ஒரு ஆங்கில நாவல். புஷ்பராஜ் அமர்ந்ததும் கையில இருந்த நாவலை மூடி பக்கத்துல இருந்த டீப்பாய்க்கு மேல வச்சான். புஷ்பராஜ் பேச தொடங்கினாரு. நானும் என்னோட நண்பர் ஒருத்தரும் இந்த இடத்த பார்வையிட வந்தோம். இந்த பங்களாவை தூரம் இருந்து பார்த்ததை தவிர உள்ள வந்து பார்க்க இதுவரையில எனக்கு வாய்ப்பே ஏற்படல. உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். ஆமா, நீங்க நிரந்தரமா இங்கதான் தங்க போறீங்களா? புஷ்பராஜ் கேட்கவும் அந்த இளைஞன் பேச தயாரானா. இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க இருந்து அமெரிக்கா போனேன். இது எங்க தாத்தா வாங்கின இடம். இதோ இந்த போட்டோல இருக்கவர் தான் இந்த வீட்டோட பழைய உரிமையாளர். அவர் பேரு மிஸ்டர் சால்வின். இளைஞன் தனக்கு தெரிஞ்ச வரலாற்றை விளக்கமா சொன்னான். உங்க தாத்தா இந்த பங்களாவில தங்கி இருந்தாரா? தாத்தா இங்க கொஞ்ச நாள் தான் தங்கி இருந்தாரு. ஆனா அப்பா கடைசி வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்ததும் நான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், உங்க அப்பாவோட மரணம் இயற்கையானதா இல்ல அவர் விபத்துல தான் இறந்து போனாரு? எதிர்பாராம நடந்த ஒரு மரணமும் கூட. இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அப்பா வேட்டைக்கு கிளம்பினாரு. அவரு நல்ல வேட்டையாடுவாரு. உங்க அப்பாவோட பேரு? அவர் பேரு வில்பிரெட். என் பேரு தாமஸ் வில்பிரெட். எங்க அப்பாவோட மொத்த சொத்துக்கும் நான் ஒரே வாரிசு தான். வேட்டைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி துப்பாக்கியை பிரிச்சு தொடச்சி வச்சுட்டு வெளியே வந்தாரு. லீவுக்கு ஊருக்கு போயிருந்த வேலைக்காரரும் அப்பதான் திரும்பி வந்தாரு. கேட்ரேஜ் எடுக்கிறதுக்காக அப்பா உள்ள போனாரு. நான் வரந்தால் நின்றுட்டு இருந்தேன். அப்பா படி இறங்கி வந்தாரு. அப்போ நல்லாவே இருட்ட தொடங்கிருச்சு. கொஞ்ச நேரத்துல துப்பாக்கியோட அப்பா புறப்பட்டு போனாரு. எப்ப வேட்டைக்கு போனாலும் ராத்திரி 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அன்னைக்கு அப்படி வரல. என்னால அன்னைக்கு சரியா தூங்க கூட முடியல. அடிக்கடி விழிப்பு வந்துச்சு. பயந்து போயிருந்தேன். அப்பா வரவே இல்லை. பயத்தோட இருந்தேன்னா வேலைக்காரனை எழுப்பி அப்பாவை தேட சொன்னேன். அப்போ இந்த பகுதியில நிறைய காட்டு மிருகங்கள் இருந்ததால அவன் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப பயந்தான். விடிற வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. காலையில சுமார் 8 மணி இருக்கும். ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு. அவர் முகத்துல அப்படி ஒரு கலவரம் தெரிஞ்சது. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன். ஆனா வந்தவன் வேலைக்காரன் காதோட ஏதோ ரகசியம் பேசினா. அப்புறம் 2 பேருமா வேகமா கிளம்பி போனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். அதோ அங்க தெரியுது பாருங்க ஒரு மலை. அந்த மலைப்பகுதிக்கு போய் சேர்ந்தேன். அங்க நான் பார்த்த காட்சி இருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச தாமஸ் வில்பிரெட் பழைய நினைவுகளை அசை போட்டபடி கொஞ்ச நேரம் அசைவற்று அப்படியே உட்கார்ந்துட்டான். அத்தியாயம் 14. புஷ்பராஜால பொறுத்துக்க முடியல. அங்க அப்படி என்னதான் பாத்தீங்க கேட்டாரு. அது ஒரு பயங்கரமான காட்சி. இப்பவும் அது என்ன நடுங்க வைக்குது. அப்பா ஒரு பாறையில மல்லாக்க விழுந்து கிடந்தாரு. அவருடைய பற்கள் எல்லாம் வாய்க்கு வெளிப்புறம் வந்து பாக்கிறதுக்கு அகோரமா கிடந்தாரு. கைகள் ரெண்டும் 2 பக்கமும் தளர்ந்து போய் விழுந்து கிடந்தது. அவருக்கு பக்கத்துல அவருடைய துப்பாக்கியும் கிடந்துச்சு. அவர் போட்டிருந்த கோட் மார்பு பகுதியில கிழிஞ்சிருந்தது. நான் கோட்டையும் சட்டையும் விலக்கி பார்த்தேன். மார்புல ஏதோ பதிஞ்சது மாதிரியான ஒரு அடையாளம். நான் கூர்ந்து கவனிச்சு பார்த்தேன். கூர்மையான நகங்கள் பதிஞ்சது மாதிரியான அடையாளம் தெரிஞ்சது. ஆனா அந்த நகங்களுக்கு இடையில இருந்த இடைவெளி அசாதாரணமா இருந்துச்சு. ஏதோ ஒரு காட்டு விலங்கு அவரை அடிச்சு கொண்டதா எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அவருடைய உடம்ப இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். அப்பாவோட மரணத்துக்கு பிறகு நான் இங்க இருக்க விரும்பல. என்னுடைய மாமா அமெரிக்காவில இருக்காரு. நான் அங்க போய் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, இப்ப என்ன செய்றீங்க? புஷ்பராஜ் கேட்டாரு. நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். இதுக்கு நடுவுல இன்னொரு விபத்து. என்னுடைய மாமா ஒரு விமான விபத்துல இறந்தும் போயிட்டாரு. அதன் பிறகு அமெரிக்காவில தனியா இருக்க எனக்கு பிடிக்கல. வேறு குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? தாமஸ் கிட்ட கேட்டாரு புஷ்பராஜ். நீங்க கேட்கறது எனக்கு புரியலையே. இல்ல வேறு யாராவது இதே மாதிரி இறந்திருக்காங்களா? இறந்திருக்காங்க. அத பத்தியும் சொல்றேன். என் அப்பாவோட தம்பி ஒருத்தர், அதாவது என் சித்தப்பா, இங்க இருந்தாரு. அவரும் கூட விபத்துல தான் இறந்தாரு. அவரோட மரணமும் உங்க அப்பாவுக்கு ஏற்பட்டது போலவே இருந்துச்சா? ஆச்சரியப்படும்படியா அப்படிதான் இருந்துச்சு. அப்பா இறந்து 2 வருஷத்துக்கு பிறகு சித்தப்பா இறந்து போனாரு. அப்போ நான் இங்க இல்லாததால அவரை கடைசியா பாக்கிறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. அந்த சமயம் நீங்க இந்தியாவுக்கு வரலையா? இல்ல, வரல. தகவல் சொன்னாங்க. அப்ப எனக்கு வயசு 12 தான். இந்த இடத்த பாத்துக்கிறதுக்காக தான் என் சித்தப்பா இங்க வந்தாரு. அப்புறம் அவரும் இறந்து போகவும் நான் அதன் பிறகு இங்க வர விரும்பல. தாம்சன் சொல்லி முடிக்கவும், இந்த பங்களாவை தவிர வேற ஏதாவது சொத்து இந்த பகுதியில உங்களுக்கு இருக்கா? புஷ்பராஜ் கேட்டாரு. இருக்கு. 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த பக்கத்து மண்ல தங்கம் இருக்கிறதா சொல்றாங்க. என் தாத்தாவோட காலத்துல இந்த பகுதியில தங்கம் எடுத்ததா சொல்ல கேள்விப்பட்டதுண்டு. சால்வின் துறையோட மரணத்துக்கு பிறகு என்னோட தாத்தா
இதை விலைக்கு வாங்கினாரு. இப்ப கூட ஏதாவது இடத்துல மண்ணை தோண்டி பார்த்தா தங்கம் கலந்துருக்கிறது தெரியுமா? நான் அதை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புறேன். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. எதுக்கும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. மிஸ்டர் தாம்சன், நம்ம பேச்சு திசை மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க சித்தப்பா எப்ப இறந்தாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. புஷ்பராஜ் குறுக்கிட்டாரு. உண்மையில எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதனால அதை பத்தி என்னால பேச முடியாது. நான் இன்னொருத்தரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்ன தாம்சன் தன்னுடைய வேலைக்காரனை அழைச்சாரு. நடு வயது மனுஷர் ஒருத்தர் அங்க வந்து நின்னாரு. ரங்கையா, என்னோட சித்தப்பா ஹென்றி எப்படி இறந்தாரோ உனக்கு தெரியும் இல்லையா? வந்த நபர் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. 2 பேரும் கேக்குறோம், நீ சொல்ல. சமயக்காரனான ரங்கையா கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு யோசனையில ஆழ்ந்தாரு. பிறகு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஹென்றி எஜமா வேட்டைக்கு போனாரு. அவரும் உங்க அப்பா மாதிரியே வேட்டை பெரியர் தான். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பாறை மேல அந்த விபத்து நடந்துச்சு. ராத்திரி மணி 12 இருக்கும். நானும் அவர் கூட போயிருந்தேன். காட்டெருமை ஒண்ணு தட்டுப்பட்டதும் என்னை இருக்கிற இடத்துலயே இருக்க சொல்லிட்டு அவர் மட்டும் ரெட்டக்குழல் துப்பாக்கியோட காட்டெருமையை நெருங்கினாரு. இருட்டு நேரமா இருந்ததால எனக்கு அங்க நடக்கிறது எதுவும் தெளிவா தெரியல. சரியா ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. நான் திடுக்கிட்டு போனேன். அது ஒரு மிருகத்தோட குரல் இல்ல, ஒரு மனுஷனோட குரல்னு உறுதியா எனக்கு தெரிஞ்சது. என் கையில வச்சிருந்த டார்ச் லைட் உதவியோட சத்தம் வந்த திசைக்கு தட்டு தடுமாறி போய் சேர்ந்தேன். டார்ச் லைட் வெளிச்சத்துல யாரோ தரையில விழுந்து கிடக்கிறது தெளிவா தெரிஞ்சது. குப்புற விழுந்து கிடந்ததால எனக்கு யாருன்னு தெரியல. சந்தேகத்தை விளக்கிக்கிறதுக்காக உடம்ப புரட்டி போட்டேன். அது உங்க சித்தப்பா ஹென்றி தான். அவருடைய நெஞ்சு பகுதியில துணி கிழிஞ்சிருந்தது. அவசர அவசரமா அதை பரிசோதிச்சேன். நகத்தால அவர் மார்புல கீரல் மாதிரி தெரிஞ்சது. புலியோ இல்ல சிறுத்தையோ அவரை தாக்கி இருக்குன்னு நினைச்சேன். அது தாக்கின போதுதான் அவர் அலறி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பயந்து நடுங்கி பயத்துல அவர் செத்து போயிருக்கணும்னு தோணுச்சு. நான் ஓடி வந்து ஆளுங்களை மறுபடியும் கூட்டிட்டு அங்க போனேன். விவசாயம் பாக்குறவங்க விழுந்தடிச்சு ஓடி வந்தாங்க. வந்தவங்க அவரை பரிசோதிச்சு பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு உறுதியா சொன்னாங்க. பிறகு நாங்க உடம்ப பங்களாவுக்கு கொண்டு வந்தோம். உங்க அப்பா எப்படி இறந்து போனாரோ அதே போலதான் உன் சித்தப்பாவும் இறந்து போயிருக்காரு. 2 பேரும் ஒரே மாதிரி இறந்து போனது கொஞ்சம் அதிசயம்தான். என்ன செய்யறது, இந்த பக்கத்துல காட்டு மிருகங்கள் அதிகமாச்சே. யாரும் நம்ம என்ன தப்பு சொல்ல முடியும்? ரங்கையா சொல்லி முடிச்சாரு. புஷ்பராஜ் இதை கேட்டுட்டு, அவரை தாக்கினது காட்டு மிருகம் தானே எப்படி உறுதியா நீங்க சொல்றீங்க? அவரை தாக்கினது காட்டு மிருகம் தான், அதனால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த பகுதியில புலிகளோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகம். அந்த பகுதிக்கு மேய போன பசுக்களை புலிகள் பலமுறை தாக்கி இருக்கு. புலி அடிச்ச மாட்டோட உடம்ப நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். ஒருவேளை அதே போல ஹென்றி எஜமானியும் அந்த புலி தாக்கி இருக்கலாம். ரங்கையா தன்னோட கருத்தை சொன்னாரு. ரங்கையா சொல்றத பொறுமையா கேட்டுட்டு இருந்த தாம்சன், சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரங்கையா, எங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்கவும், போட்டு கொண்டு வரங்க சொல்லிட்டு ரங்கையா வீட்டுக்குள்ள போனாரு. ரங்கையோட பேச்சுல இருந்து அங்க நடந்த விபத்துகளுக்கு ஒரு புலிதான் காரணம்னு தெளிவா தெரியுது. ஆனா சாலின் துரையோட கதையை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சாலின் துரைய அந்த பங்களாக்குள்ள தான் பார்த்ததா சொன்னா நிச்சயம் தாம்சன் பயந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை தாம்சன் கிட்ட இருந்து மறைக்கிறது நல்லதுன்னு புஷ்பராஜ் தீர்மானம் பண்ணாரு. அதே நேரம் இது வரைக்கும் நடந்துள்ள சம்பவங்களுடைய தொடர்ச்சியா தாம்சனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துருமோ அப்படின்ற பயமும் அவருக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. மரணம் நிகழ எத்தனையோ காரணங்கள் உண்டு. விபத்துகள் மூலமா நடக்கலாம். இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தம் சட்டுன்னு தடைப்பட்டாலும் மரணம் சம்பவிக்கலாம். இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் தடைப்படுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒண்ணு இதய செயலிழப்பு, 2வது அளவுக்கு மீறின பயமும் காரணமா இருக்கலாம். பயத்தால மரணம் அடைஞ்ச செய்திய புஷ்பராஜ் நிறையவே கேள்விப்பட்டிருக்காரு. ஒருவேளை இங்கேயும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வில்பர்ட்டும் சரி அவரோட தம்பி ஹென்ரியும் சரி ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க. ரங்கையாவோட வாக்குமூலத்தின்படி ஒரு புலி அவங்கள தாக்கி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. குறிப்பிட்ட அந்த 2 பேரை மட்டும் ஏன் அந்த புலி தாக்கணும்? புஷ்பராஜ் யோசிச்சபடி இருக்கவும் அதுக்குள்ள ரங்கையா டீ பிஸ்கெட்டோட அங்க வந்து சேர்ந்தாரு. 2 பேருக்கும் டீயை கப்ல ஊத்தி வச்சுட்டு மறுபடியும் உள்ள போக முயற்சி பண்ணவும், ரங்கையா கொஞ்சம் இருங்க. புஷ்பராஜ் டீ கப்பை கையில எடுக்கும் போது சொன்னாரு. எதுக்காக தன்னை கூப்பிட்டாருன்னு ரங்கையா புஷ்பராஜ கூர்ந்து பார்த்தாரு. நீங்க சொல்லும் போது புலி மற்ற மிருகங்களை தாக்குனதா சொல்றீங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய மிருகங்கள் தானே? ஆமாங்க, மேய போன பசுக்களை தான் அது தாக்கி இருக்கு. ரங்கையா சொல்லவும், அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் புலி எந்த ஒரு மனிதனையும் தாக்கினதா தகவலே இல்லை, அப்படிதானே? ஆமாங்க,
ஆனா எங்க 2 எஜமானரையும் அந்த புலி தானே தாக்குச்சு. சரி, நான் உங்க பேச்சுப்படியே வரனே. உங்க 2 எஜமானரையும் புலி தாக்கி கொண்டதா சொல்றீங்கல்ல, அவங்க இறந்ததுக்கு பிறகு வேறு யாரையாவது புலி தாக்கி இருக்கா? ரங்கையா யோசிச்சுட்டு, இல்லைங்க, அதுக்கப்புறம் அப்படி ஒரு தகவல் நான் கேள்விப்படவே இல்லை. இப்போ நான் கேட்டதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரியலையே, நேரடியாவே கேட்கறேன். உங்க எஜமானங்க 2 பேரும் தவிர வேறு யாரையுமே அந்த புலி அடிச்சு இறந்து போகவே இல்லை. நீங்க சொன்ன புலிக்கு உங்க எஜமான மேல மட்டும் அப்படி என்ன கோபம் இருந்திருக்க முடியும்? புஷ்பராஜோட இந்த கேள்வி ரங்கையாவை குழப்பத்துல அழுத்துச்சு. அதே போல தாம்சனையும் குழப்பத்துல அழுத்துச்சு. அத்தியாயம் 15. புஷ்பராஜ் கேட்ட கேள்வியில ரங்கையா கொஞ்சம் குழம்புதான் போனாரு. சுதாரிச்சுக்கிட்டு, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்கவும், சரி நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னாரு புஷ்பராஜ். தாம்சனும் புஷ்பராஜும் டீயை சாப்பிட்டு முடிக்கவும் அந்த டீ கப்புகள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மாளிகைக்குள்ள போனாரு ரங்கையா. அவர் அங்கிருந்து போனதும் தாம்சன் கிட்ட, இந்த ரங்கையா எந்த ஊர்க்காரர் அப்படின்னு விசாரிச்சாரு புஷ்பராஜ். இவரு ரொம்ப நாளா எங்க கிட்ட வேலை செய்யறாரு. அப்பா இங்க வந்த போதுல இருந்தே இவரும் அவர் கூட தான் இருந்திருக்காரு. அப்பா சின்ன வயசுல இங்கிலாந்துல இருந்தாரு. தாத்தா தல்லாப்பையில கஷ்டப்படும் போது அப்பா இங்க வந்துட்டாரு. தாத்தா எங்க இருந்தாரு? இங்கிலாந்துல கடைசி காலத்துல அவர் வாத நோயால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு சிகிச்சை செய்ய தான் இங்கிலாந்துக்கு போனாங்க. அப்படி போன தாத்தா பிற்பாடு திரும்பி வரவே இல்லை. பாட்டி அங்கேயே இருந்தாங்க. தாம்சன், உங்க அப்பா இங்க தங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரா? ஆமா. உங்க அம்மா எங்க இருந்தாங்க? என்னோட 5 வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா எப்படி இறந்தாங்க? தாம்சன் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தான். பிறகு பேச ஆரம்பிச்சான். நானும் வந்ததுல இருந்து கவனிக்கிறேன், நீங்க மரணத்தை பத்தியே தான் கேட்டுட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம்னு ஒன்றும் பெருசா இல்லை. உங்க குடும்பத்துல யாரை பத்தி விசாரிச்சாலும் அவங்களுடைய மரணம் எதிர்பாராத ஒன்னாதான் முடிஞ்சிருக்கு. அதனால ஒவ்வொருத்தருடைய மரணத்தை பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இறந்தவங்களுடைய உறவுகளை பத்தி நான் கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. புஷ்பராஜ் சிகரெட் பாக்கெட் எடுத்து அளந்து ஒரு சிகரெட்டை உருவி உதட்டுல பொருத்தி லைட்டரால பத்த வச்சாரு. இது கவனிச்ச தாம்சன், உங்களை பார்த்தா நிறைய சிகரெட் பிடிக்கிறது மாதிரி தோணுதே, உண்மையா அப்படின்னு கேட்டான். இல்ல, நான் செயின் ஸ்மோக்கர்லாம் கிடையாது. புத்தகங்கள் வாசிக்கும் போது சுவாரஸ்யத்துல சிகரெட் பிடிக்கிறது உண்டு. புத்தகங்களை வாசிப்பீங்களா? என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் வாசிப்பீங்க? பெரும்பாலும் துப்பறிய நாவல்கள் தான். தாம்சன் சகஜமா பேச ஆரம்பிக்கவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சா என்ன அப்படின்னு விட்ட விஷயத்த மறுபடியும் தொட்டு பேசினாரு. இந்த சூழ்நிலையில எங்க குடும்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற காட்டுற ஆர்வம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உண்மையை சொன்னா எனக்கு இப்ப யாருமே இல்லை. உங்களை பார்த்த பிறகு, உங்க பேச்சை கேட்ட பிறகு எனக்கு ஒரு சகோதரன் கிடைச்ச மாதிரியான உணர்வு ஏற்படுது. எல்லாத்துக்கும் மேல உங்க கேள்விகள் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய உற்சாகத்தை கொடுக்குது. தாம்சன் சொல்லி முடிக்கவும், அம்மா இறந்ததா சொன்னீங்கல்ல? ஆமா. அவங்க எப்படி இறந்தாங்க? சொல்றேன். எல்லாமே துரதிருஷ்டம் பிடிச்ச மரணங்கள். எங்க குடும்பத்தை துரதிருஷ்டம் பிடிச்சு ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அதனுடைய கடுமையான பிடியிலிருந்து இன்னிய வரைக்கும் தப்பிச்சு வந்திருக்கிறது நான் மட்டும்தான். அதையும் சொல்றதுக்கு இல்ல, எனக்கும் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை யாரால சொல்ல முடியும்? தாம்சன் துயரம் நிறைஞ்ச பழைய நினைவுகள்ல மூழ்கியதா தெரிஞ்சது. மேற்கொண்டும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு தாம்சனை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாரு புஷ்பராஜ். அதன் பிறகு அவர் எதையும் கேட்க முற்படவே இல்லை. இருந்தாலும் தாம்சனுடைய அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணாரு. மறுபடியும் கேட்ட கேள்வியவே எப்படி கேட்கறதுன்னு சங்கடத்தோட தாம்சனை பார்க்கவும், அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு, எப்படி இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும், அது என் கடமையும் கூட. அம்மா இறந்ததை பத்தி நான் சொல்றேன். தாம்சனோட நெற்றியில சுழிவுகள் தோன்ற ஆரம்பிச்சது. பாக்கெட்ல இருந்து அவன் தன்னோட சிகரெட் பாக்கெட் எடுத்து ஒரு சிகரெட்டை வாயில பொருத்தி பற்ற வச்சுக்கிட்டான். ஆழ்ந்து புகையை உள்ள எடுத்து பிறகு வெளியே விட்டான். எங்க அம்மாவோட மரணம் என் குடும்பத்துல நடந்த மற்ற மரணங்களை விட ரொம்பவே வித்தியாசமானது. நான் அப்போ ஊர்ல இல்ல. அம்மா கூட அம்மாவுடைய தூரத்து உறவான அண்ணன் ஒருத்தர் தான் துணையா தங்கி இருந்தாரு. அவர் இப்போ பிரான்ஸ்ல இருக்காரு. ரொம்ப வருஷம் அவரை பத்தி எந்த விதமான தகவலுமே இல்லை. நான் 2 தடவை கடிதமும் போட்டேன், ஆனா பதில் வரல. அவருக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்னவோ. சரி, அதெல்லாம் கிடைக்கட்டும். அம்மாவோட மரணத்தை பத்தி சொல்றேனே, அதுவும் எதிர்பாராத ஒரு சம்பவம் தான். அம்மா குளியலறையில இறந்து கிடந்ததா சொன்னாங்க. குளியலறை திறந்து கிடந்துச்சு. ஆனா எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. எதையும் சட்டன்னு நின்னு போனதுதான் காரணம்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் புஷ்பராஜ், உங்க மாமா, அதான் உங்க அம்மாவோட தூரத்து அண்ணன், அம்மா இறந்ததும் உடனே இங்க இருந்து கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் அதுக்கு பிறகு 1 வருஷம் வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. அவர் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரே இங்க இருந்து கிளம்பி போனாரு. தாம்சன் சொல்லவும்,
அதன் பிறகு உங்க சொந்தக்காரங்க யாராவது இங்க வந்து தங்கி இருக்காங்களா? இல்ல, யாருமே வந்து தங்கல. அப்புறம் நீங்க மட்டும் திரும்பி வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த மண்ணில் தங்க இருக்கிற விஷயம், அதை பத்தி தீவிரமா பரிசோதனை செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அப்படி ஏதாவது இருந்தா இடம் ஒட்டு மொத்தத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவேன். அதுதான் என்னோட திட்டம். கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்களே சொந்தமா தங்கம் எடுக்கக்கூடாதா? அதுக்கு அவசியம் இல்லை. இதை வேற யாராவது தெரிஞ்சுக்கிட்டா இந்த இடமே எனக்கு நஷ்டமாகி போகலாம். அதனால நானே இதுல தீவிரமா இறங்க விரும்புறேன். ஒரு வாரம் கழிச்சதும் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியதுதான். தாம்சன் தன்னம்பிக்கை நிறைஞ்ச குரல்ல பேசினான். உண்மையிலே இந்த முயற்சியில நீங்க வெற்றி பெறணும், நான் வாழ்த்துறேன். புஷ்பராஜ் சொல்லவும், நீங்க வந்தப்போ நீங்க 2 பேர் தங்கி இருக்கதா சொன்னீங்கல்ல, நீங்க விரும்பினா இங்கேயே வந்து என் கூட தங்கலாமே? தாம்சன் கேட்டான். நல்ல யோசனை தான். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா நாங்க இப்ப இருக்க இடத்துல ஒரு அவசியத்துக்காக தங்க வேண்டியது இருக்கு. தாம்சன், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கலாமா? சொல்லுங்க. நீங்க எங்க போனாலும், குறிப்பா ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க. ஏன், எதுக்காக அப்படின்னு கேட்டாரு தாம்சன். பயப்படாதீங்க, ஒரு பாதுகாப்புக்காக தான், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுதான் உங்களோட விருப்பம்னா சொல்லிட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லையே. தாம்சனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். எனக்கும் வேட்டையாடுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படின்னா இன்னொரு வேண்டுகோள் சொல்லுங்க. தாம்சன் கேட்கவும், நீங்க ராத்திரி நேரத்துல கண்டிப்பா வேட்டைக்கு போகக்கூடாது. சரி, நான் ஒத்துக்கிறேன். உங்க யோசனைகளை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஒருவேளை அப்படி போக நேர்ந்தா கண்டிப்பா உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். தாம்சன் பதில் சொன்னாரு. ரொம்ப நன்றி. நான் அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பேன். ஒருவேளை நான் இல்லைனாலும் என் நண்பர் அங்கதான் இருப்பாரு. இல்ல, அங்க வேலை செய்யற வேலைக்காரங்க யார்கிட்டயாவது சொன்னா கூட போதும், தாராளமா சொல்றேன். அப்ப நான் வரட்டுமா? புஷ்பராஜ் இருக்கையில இருந்து எழுந்தாரு. அந்த பங்களாவில இருந்து திரும்பி வரும்போது அவர் மனசுல அந்த இளைஞனோட உருவம் தான் தங்கி இருந்தது. அந்த இளைஞனுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துடக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட பிரார்த்திக்கவே செஞ்சாரு. இளைஞனும் ரங்கையாவும் மட்டும் அந்த பங்களாவில் தனியா இருந்தாங்க. அவுட் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்ததும் நண்பன் கதிர்கிட்ட அங்க நடந்த விஷயத்த விவரமா சொன்னாரு புஷ்பராஜ். நள்ளிரவு ஆனப்போ புஷ்பராஜ் எழுந்து ஜன்னல் வழியா அந்த பங்களாவை பார்த்தாரு. ஆட்கள் இருந்தா எரிய வேண்டிய விளக்குகள் எதுவுமே எரியாம அந்த பங்களா இருண்டு போய் காட்சி அளிச்சது. தாம்சனுக்கும் ரங்கையாவுக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமா? புஷ்பராஜ் மனசுக்குள்ளேயே பயப்பட ஆரம்பிச்சாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.